Hi students, welcome to இந்த கேக்கல ஐஎஸ் அகாடமி. சிலர் வீடியோல நினைக்கிறவங்க மனமான நன்றிகள். சோ குரூப் 4 வெற்றி நிச்சயம் உறுதி. ஓகேவா? ஜூன் 9 ஆம் தேதி நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா? கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல 100% நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு கரெக்ட்டா படிக்கணும். சோ உங்களை கரெக்ட்டா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் 39 நாள் கொண்ட ஒரு பிளான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இந்த 39 நாள் பிளான் படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட். டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் எகனாமிக்ஸ். லாஜிக்கல் ரீசனிங் எகனாமிக்ஸ் சேர்த்து இன்னைக்கு டெஸ்ட் நம்ம டே 18ல வந்து கரெக்ட்டா நிக்கிறோம். ஓகே. சோ டே 1ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க நம்ம டே 18 வரைக்கும் வந்து நின்றுக்கோம். கரெக்ட்டா 39 நாள் பிளான் தான். இன்னும் 21 நாள்ல அந்த பிளான் முடிஞ்சிரும். சோ எக்ஸாம்க்கு இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு. அப்ப இந்த பிளான் முடிஞ்சு ஒரு 1 வீக் அல்லது ஒரு 10 டேஸ் கண்டிப்பா கேப் இருக்கும். அந்த 10 டேஸ்லயுமே கூட குரூப் 4ல எப்படி சொல்றது, வரப்போற குரூப் 4 கண்டிப்பா கேட்கப்படக்கூடிய கேள்விகள் சொல்லிட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கோம். இதை முதல்ல முடிச்சோம் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இன்னைக்கு லாஜிக்கல் ரீசனிங் எகனாமிக்ஸ் ஸ்பீட் டெஸ்ட். ரைட். டெஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போன ஷெட்யூல் நான் சொல்லிடுறேன். ஏன்னா முன்னாடி போட்டதா நீங்க போய் பார்க்க முடியல. ஏன்னா நிறைய பேர் கேட்கறீங்க. ஸோ முன்னாடி போட்டதெல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. அது சொல்லிடுறேன். டே 1 நம்ம சிம்பிள் டெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் லைவ்ல ஆரம்பிச்சோம். மொத்தமா 50 கொஸ்டின். மேத்ஸ்க்கான நம்ம 50 கொஸ்டின் லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? இது லைவ் 50 கொஸ்டின் பார்த்தா நம்ம சேனலோட லைவ்ல போய் பாருங்க. இது இருக்கும். இதான் டே 1. டே 2ல ஹிஸ்டரி ரிவிஷன் பார்த்தோம். அதாவது ஒரே வீடியோல மொத்த ஹிஸ்டரி முடிச்சாச்சு. டே 3ல ஹிஸ்டரியும் தனிவட்டி கூட்டியும் சேர்த்து டெஸ்ட் எழுதணும். இதை எப்படி சொல்லி இருந்தேன்னா இதுக்கு தனியா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது டெஸ்ட்டுக்கு ஒரு நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்னா அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டினையும் சரி ஆன்சரையும் சரி ரெண்டையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறோம். நீங்க கொஸ்டின் டெவலப் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். திரும்ப ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு மார்க்கையும் நான் வீடியோல கமெண்ட் பண்ண சொல்றேன். யாருமே பண்ண மாட்டீங்க. ஓகே. இந்த வீடியோ இருக்கும். மென்சுரேஷன் ஃபார்முலாவை நம்ம லைவ்ல நடத்துறேன். ஏன்னா ஃபார்முலா தானே, அதை வந்து நம்ம வீடியோவே போட்டோம். அதெல்லாம் வீடியோல இருக்கும். ஐஎன்எம் டிவிஷன் மட்டும் 2 பார்ட்டா நடத்திருப்போம். பார்ட் 1 பார்ட் 2. அப்புறமா ஐஎன்எம் மட்டும் டெஸ்ட் எழுதணும். இது என்ன டெஸ்ட் எழுதுறது அதனால. அப்புறமா மென்சுரேஷன் 50 கொஸ்டின் லைவ். பாலிட்டி டிவிஷன் ஒரே வீடியோல முடிச்சோம். பாலிட்டி மென்சுரேஷன் டெஸ்ட் எழுதணும். HCFLCM 50 கொஸ்டின் லைவ். யூனிட் 8 டிவிஷன் ஒரே வீடியோ. யூனிட் 8 HCFLCM சேர்த்து டெஸ்ட். ஓகேவா? டே 12ல. டே 13ல டைம் அவுட் 50 கொஸ்டின் லைவ். அப்புறமா ஜியோகிராஃபி ஒரே வீடியோல முடிச்சோம். ஜியோகிராஃபி டைம் அவுட் சேர்த்து டெஸ்ட். லாஜிக்கல் ரீசனிங் 50 கொஸ்டின் லைவ். ஓகேவா? இப்ப ரீசெண்டா அதை பார்த்திருந்தோம். எகனாமிக்ஸ் ரிவிஷனும் ரீசெண்டா பார்த்திருந்தோம். ஒரே வீடியோல எகனாமிக்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் எகனாமிக்ஸ் சேர்த்து டெஸ்ட். அதான் இன்னைக்கு வீடியோ. ஓகே. அப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராசஸ் ஜியோமெட்ரிக் ப்ராசஸ் கூடுதல் பிரேக்கோட 50 கொஸ்டின் லைவ். நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு. நைட்டு ஈவினிங் 7:30க்கு 7:30 PM-க்கு 50 கொஸ்டின் ஏபிஜிபி லைவ். ஏன்னா ஏபிஜிபில இருந்து மட்டுமே 2 அது 3 கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க. இந்த ஒரு லைவ் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா 2 3 கேள்வி அசால்ட்டா தட்டி தூக்கிடலாம். புரியுதா? புரிஞ்சிருச்சா ஷெட்யூல்? அப்படியே அடுத்து யூனிட் 9 இங்க பாருங்க. நான் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ் இலக்கணம், இலக்கியம், உரைநடை எல்லாமே வச்சிருக்கேன். இங்க போய் மேத்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே வரும். பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜஸ். நான் சொல்றேன்ல மேத்ஸ்ல 25 எடுத்து வச்சிருவேன். புரியுதா? ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு 75 கேள்வி கேட்கறாங்களா 55 கேள்வி குறைஞ்சபட்சம் அடிச்சிடலாம். குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் 50 கேள்வி அடிச்சிடலாம். ஏன்னா தமிழ்ல கண்டிப்பா ஒரு 95 மேல போயிடலாம். எப்படி கூட்டி வச்சு பாத்தீங்கன்னாலும் 175 மினிமம். அதுக்கு மேல எடுக்கிறது உங்களோட திறமை. அந்த அளவுக்கு நான் உங்களை எடுத்து வச்சுருவேன். நீங்க இந்த 39 நாள் பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும். இப்ப புதுசா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முன்னாடி போட்டதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க எல்லாத்தையும். ஓகேவா? இப்ப இன்னைக்கு லாஜிக்கல் ரீசனிங் எகனாமிக்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ஷெட்யூல் இருக்குல்ல, இது ஒரே பேஜ் தான். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிடுறேன். கோட் ரிவிஷன் சொல்லிட்டு வச்சிருக்கோம். அதையும் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அது ஒரு பேப்பர் தான். தயவு செய்து பிரிண்ட் எடுத்து நீங்க உங்க வீட்டுல கண்ணாடி பக்கத்துல தயவு செய்து ஒட்டிருங்க. ஏன்னா அப்பப்ப பாக்குறப்ப உங்களுக்கு ஷெட்யூல் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நீங்க படிக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்காக மட்டுமே. புரியுதா? எல்லாமே டீடைல். ஓகேவா? சோ ஓகே. நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு இந்த லைவ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.